யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய குற்றங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சர்வேல சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு வளர்ப்பும் காரணமா இல்லாட்டி பசங்க தான் அப்படி இருக்காங்க? இல்லை வளர்ப்பு தான் காரணம். பசங்க எது பண்ணாலும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான் ஆக்டிவிட்டி மூஞ்சில் வரும்போதே ஃபேஸ் கட்டி மாறி இருக்கும், ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும், இது எல்லாமே மாறி இருக்கும். அதை பார்த்தாவே தெரியல ஒரு அப்பா அம்மாவுக்கு. இல்லை இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஆடை சுதந்திரம் எங்களோட ஸ்டைல்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கலராக அடிச்சுக்கிறது, அது ஆடையில் முக்கா பேண்ட்டு போட்டுக்கிறது, அதெல்லாம் காலேஜில் அலோவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது வந்து உண்மையிலே தப்பு இல்லை. இவனுக்கு ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கு காரணம் இது ஒன்றே ஒன்று தான். எப்பவுமே 4:30க்கு எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டு வரும்போது இந்த பக்கம் தான் வருவேன். எப்பவுமே வந்தீங்கன்னா நான் இங்கே உட்காந்து தான் போவேனே. நான் இந்த இடத்துல நான் எப்பவுமே நாங்கள் இங்கே உட்காந்துட்டு போகும்போது எதுவாக இருந்தாலும் க்ளீனாக கேட்கும். அந்த பசங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நான் அதில் ஒரு பையனை மட்டும் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ப்ளூ ஷர்ட்டில் வந்து மூஞ்சி காட்டுறான் ஒருத்தன், அந்த ரெட் கலரில் வந்து காட்டுவான், அவனை மட்டும் நான் பார்த்துருக்கேன். எஸ், அவன் இந்த ஏரியா மாதிரி. ஆனால் இந்த ஏரியா மாதிரி தெரியல, ஆனால் இங்கே திருத்தலில் பார்த்துருக்கேன் நான். அந்த இடத்த போலீஸ் இது இருக்குல்ல, அங்கே பார்த்துருக்கேன் நான். அதான் லிக்கர் அந்த இதெல்லாம் மொத்தம் அதிகமாகி போச்சு. இந்த போதைப் பொருள் அது மாதிரி கணக்கு இல்லாமல் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லை, ஆந்திரா பார்டர் இங்கே எங்களுக்கு மெயினாக இன்னும் நிறையா வருது இந்த இடத்துல. கேள்விப்பட்டிருக்கோம், பட் நேரில் பார்க்கல. அதான் அவர் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம். அந்த லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, பசங்களும் சரி, கத்தி வச்சுலாம் ரீல்ஸ் போடுறதா ட்ரெயினில், அதெல்லாம் ரொம்ப அநியாயமாக தெரியல. எப்படி கத்தி உள்ள கொண்டு வர? அதுவும் பாருங்களா, அந்த பசங்க போகும்போது ஜனங்களே பயந்து போகிறாங்களாம், பப்ளிக். அந்த இது முந்தானத்து ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன் போன வாரம் நைட் ஷிஃப்ட்டு. திருவள்ளூரில் பஸ் ஸ்டாப்பில் ஏறினேன். 2 பேர் ஆர்காடு குப்பை பசங்க ஃபுல்லாக கஞ்சா வச்சுட்டு ஏறிட்டாங்க. நேரம் என்னாச்சுன்னா, ஒரு பொம்பளோட வீட்டுக்காரரை அவங்க வந்து இது பண்ணாங்க, அவனுக்கு மூஞ்சில் குத்திட்டாங்க. இது நடந்தது போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் இது. உடனே எஸ்பி ஆஃபீஸரை போய் நிற்றாங்க. 10:30 மணிக்கு போன வண்டி எங்களை 12 மணிக்கு தான் விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பசங்க ரொம்ப. ஆனால் போலீஸ்கிட்ட எவ்வளோ திமிரா பேசுனாங்க தெரியுமா? ட்ரெயின்லேயே நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து தட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தடுத்துருக்கலாம். அந்த பையன் இதுக்கு கீழே தான் உட்காந்து வந்திருக்கான், மேலே கூட வரல.